டக்குன்னா வந்துட போகிறேன். ஓகே, தப்பு எல்லாமே தப்பு தப்பாக போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 4 இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமாக இருக்குது வஜரன்னு. இல்லை இல்லை எங்கே இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன்னே சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பற்றியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்கள் பேசிட்டீங்களா, நீங்கள் பேசுனது இது வேற மாதிரி இருக்கும் தப்பா. ஆமாம், இல்லை இல்லை என்னடானா இதில் என்ன விஷயம்னா, அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிளில் கணக்கு, தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாமல் இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு எங்கள் அது இருக்கிறானே. ஆமாம், இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்குறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்துலங்க எல்லாத்தையும் எடுத்துகிறேன். என்னன்னா அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இல்லை, இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லை, எல்லாம் கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி என்னாச்சு அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸு, நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டாக சொல்கிறாங்க, பார்க்கல, நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அது கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பார்க்குறானுங்க யார், இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டில், அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து, உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். எதனா சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போகிற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது, இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனால் அது நம்ம போட்டால் வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டால் பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்குது. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போது, இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சான் அப்படின்னும்போது. அதனால அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான். வேறு என்ன தலைவா, அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க?
பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பாக பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனால் இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்போ இறைவணக்கம் பாட சொல்லலை, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுகாஷினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது கான்சிட்டி 25வது நாள். நான் நடிக்க வந்த காலத்தில் 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போ தான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்குது நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும்போது இங்கே வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி வந்த ஒரு யூடியூப்கார் சொல்கிறார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தால் படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல. அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடிவக்கரசியம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். எதோ மறந்தாப்புல எழுதிச்சு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடித்தா, நான் இதை கேட்டுடுறேன், கோச்சிக்காதீங்க யாரும். நீங்கள் எல்லோரும் யூடியூப்பில் வடிவக்கரசி, யோகி பாபு நல்லா நடித்தாங்க, இவங்க நடித்தாங்க, அவங்க நடித்தாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலையாவது தினத்தந்தியில் ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படித்தா, ஆஹா அப்போ வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்லலாம் வடிவுக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கள்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கித்தாங்க. ஏன்னா எங்கள் டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதில் கான்சிட்டியில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி ஈசிஆரில் செட்டு போட்டு அங்கே பாட்டு பாடின்னு இருக்கார். ஓகேவா? இதெல்லாம் கேட்குறேன், நான் கேள்விப்படுறேன், எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வீட்லேயே உட்காந்துருக்கேன். வீட்டிலே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நல்லா கற்றுன்னு இதெல்லாம் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்த்துன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை இந்த ஈபியை கேட்டால், அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்டில் இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு?
நான் என்ன சொல்கிறேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாதம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு. அதை செய்யுங்களேன். மாதம் மாதம் வடிவுக்கிற அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படி தான் பண்ணார். விசு சார், வி சேகர் சார்லாம் எங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் அனுப்புவார். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சந்தோஷப்படுவேன். மியூசிக் டைரக்டர் வந்தார், அம்மா நீங்கள் நல்லா எல்லாம் சரிப்பா, எனக்கு வேலை கொடுங்கய்யா, கொடுத்தாதானே நான் ஃபர்தராக நடிக்கிறது. இப்போது ஹரிஷ் சார் வந்து இந்த அம்மா ரஃப்பாகவே பேசுவாங்க, அப்படியே பேசுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிருந்ததை உடைச்சிட்டார். இல்லைங்க, அந்த அம்மா காமெடி கொடுத்தா பண்ணுங்கன்னு சொல்லி ஹரிஷ் சார் உடைச்சார். அந்த மாதிரி நீங்கள்லாம் வேலை கொடுத்தாதானே நான் செய்வேன். இந்த நான் வந்தது வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலியமாக எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கித்தாங்க எனக்கு. புரியுதா? நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போகிறது? எழுதுகிற வேலைக்கு போவேன் நான்? முடியாதுல்ல. அதனால் வேலை வாங்கித்தாங்க. ஹரிஷ் சார்கிட்ட இப்போ வருவார். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, நீங்கள் எல்லாம் நல்லா நடித்து கொடுத்தீங்க, ஏன்னா ஹரிஷ் சாரோட டீமுக்கு நன்றி எல்லாம் சொல்ல வருவார். ஓகே. ஆனால் அவர் நம்மளெல்லாம் அழ வைக்கிற மாதிரியெல்லாம் சிலது பேசுகிறாராங்கள்ட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு அதெல்லாம் பேசுவார். அப்படியே கண்டிப்பாக நான் எடுக்கிற படத்துலலாம் அட்லீஸ்ட் ஒரு நாள் வேலையாவது வடிவுக்கரசி அம்மாவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சத்திய வாக்கு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமாக போவேன். அது எப்படிங்க, அவரோட டீமில் பாட்டு எழுதுறவர் இருப்பார், மியூசிக் டைரக்டர் இருப்பார், அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பார். ஆனால் நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாதா கேட்குறேன் இல்லை? அப்போ நான் வேலை செய்யலையா? அப்போ நல்லா செய்யலையா? சும்மா சொல்கிறீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்தில் இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? நான் நல்லா நடிச்சேன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. நீங்கள் போகிற இடத்துக்கும் எனக்கு வேலை வாங்கி கொடுங்க அண்ணாச்சி. சும்மா நீங்கள் குழந்தைங்களோடவே இருந்தேன் இப்படி. நான் உங்களோட நடிச்சிருக்கேன்ல, நான் நல்லா தான் நடிப்பேன். ப்ராம்ப்டிங் வாங்காமல் நடிப்பேன்ல. போதும். இந்த ஈபி மாதிரியே சொல்லாதீங்க. அந்த ஈபி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லாதீங்க. எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போகிற இடத்துலலாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம். பாவம், அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கன்னு. கமல் சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களே லைனாக, அதில் வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜென்மம் கொடுத்தது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்க தான் போகிறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாகவும் முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுகிறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம். அண்ணாச்சி நீங்கள் தான் சாட்சி. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்கள் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். இந்த படம் முடியும் போது நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பாக உங்களை தான் எல்லோரும் சொல்லுவாங்கன்ட்டு. இந்த படம் முடிஞ்சோடனே எல்லாருமே வடிகரிசி அம்மாவை தான் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச்மா. அப்புறம் அனபென் மேம், ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். யாருமே நடிக்க ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும் அப்படின்னும் போது. ஸோ அனபென் மேம் கதையை கேட்ட உடனே இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கதாபாத்திரம் என்னன்றது ரொம்பவே அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அது ஏன்னா பேக்ட்ராப் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு பையனுக்கு அம்மாவாக நடிக்கணும், ஸோ ஒரு டிவோர்ஸி கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னும் போது அவங்க வந்து அதை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதில் இருக்கிற எல்லாரும் ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் ஸ்கோர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நானே இப்போ நிறைய பேர் கூட இருக்கவங்கள நீங்கள் ஸ்கோர் பண்ணலைன்னு சொன்னாலும், இல்லை நான் வந்து என் பையன் தொலைஞ்சிருக்கான் அப்படின்னும் போது நான் அண்டர் பிளே தான் பண்ணணும், இதுதான் இந்த கேரக்டர் மீறி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த படத்துலேயே அவங்க தான் ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து மித்ரா ரோல் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயத்த படத்தில் சொல்லியிருக்கு. இன்றைக்கி டேட்டில் அவ்வளவு டிவோர்ஸஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, தப்பான மேரேஜ் மூலயமா இருக்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஒரு மெசேஜ் மாதிரி இல்லாமல்
கரெக்டாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் மூலிமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனபன் மேம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாச்சு, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யோகி பாபு அண்ணா நேற்று கூட பேசினார், ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, வீடியோ காலில் வேணால் கால் பண்ணவான்னாரு. ஸோ அவருக்கும் தொடர்ந்து பெரிய நன்றி. ஏன்னா யோகி பாபு அண்ணா பெரிய சப்போர்ட், செகண்ட் ஹாஃப் அவர் வச்சு தான் கொண்டு போயிருப்பேன், சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா வடிகரிசியமாவும் யோகி பாபு, ஏன்னா யோகி பாபு சார் வந்து எப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வடிகரிசி அம்மா வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சாங்க, அந்த ஸ்பேஸை கொடுத்துட்டே இருந்தாங்க. ரைட்டிங்காகவும் அது இருந்துச்சு, இருந்தாலும் அதை சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நான் வந்து என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை அம்மா பண்ணட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அதை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சு எனக்கு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி யோகி பாபு அண்ணா. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரும் இந்த படத்துக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீட்டுக்கு சார் யோகி பாபு சார்லாம் இந்த படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் எனக்காக மட்டுமே தான் நின்னாங்க. ரொம்ப தேங்க்யூ விடிவி சார் அண்ட் யோகி பாபு அண்ணனுக்கு. அண்ட் ஃபைனலி அர்ஜுன் தாஸ் சார் வந்து இப்போ நீங்கள் ஆதித்ய கதை சொன்ன மாதிரி தான், இதில் அவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ள ஒரு படம் இருக்குது. இவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுது படத்தில், எல்லா கேரக்டருமே ஸ்கோர் பண்ணுது. குட்டி குட்டி அந்த பையன் கொண்டு சின்னதாக வர ஒரு நாள் வர கேரக்டர் கூட ஸ்கோர் பண்ணோம். சாண்டோண்டன் சார் கூட இன்டர்வல் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஒரு குட்டியாக வர சீனில் கூட. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அர்ஜுன் தாஸ் அவர் ஒத்துக்கிட்டதுனால தான் இந்த படம், இல்லைன்னா இந்த படமே இல்லை. அதே மாதிரி என் பேருக்கு பக்கத்தில் எல்லார் பேரும் வரணும்னு நினச்சதுக்கு அவரே தான் சொன்னார், எல்லார் பேரும் போடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் தாஸ் சார். அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலாக வழக்கம் போல் என்னுடைய அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி, அண்ணி, அங்கிள், ஆண்டி, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.